ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, தோல்விகளை அதிக அளவில் சந்தித்த நீ இனி வெற்றிகளை அதிக அளவில் சந்திக்கப் போகின்றாய். திடீர் திருப்பமாக மிகப்பெரிய வெற்றி உன்னை ஆச்சரியப்பட வைக்க வந்து கொண்டிருக்கின்றது. முதலில் எல்லாம் அதிகமாக பேசிக்கொண்டிருந்தாய். பேசி எதையும் சாதித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது எல்லாம் பேசி சாதிப்பதை விட அமைதியாக இருந்து சாதித்து கொள்ள கற்றுக்கொண்டிருக்கின்ற இது எவ்வளவு பெரிய விஷயம் என்று உனக்கே தெரியாது என் குழந்தையே. மிக பெரிய அளவில் உன்னுடைய மனமானது பக்குவப்பட்டு இருக்கின்றது. அமைதியாக இருந்து சில விஷயங்களை சாதித்து கொள்ளலாம் என்ற மிகப்பெரிய உண்மையை உன் மனம் கண்டுபிடித்து இருக்கின்றது. உன்னுடைய அமைதியை பார்க்கும் பொழுது எதிராளிக்கு கூட உன் அருகில் வர பயமாக இருக்கும். வன்முறையை கண்டு அமைதியாக இருப்பது கூட ஒரு வகை வன்முறைதான். அதை நீ தெளிவாக புரிந்து வைத்து இப்பொழுது எல்லாம் பிறரிடத்தில் நடந்து கொள்கின்றாய். சிலரிடத்தில் எப்படி நடந்து கொள்வது என்று தெரியாமல் தடுமாறி நீ நடந்து கொண்டாய். அதை பார்த்து அவர்கள் உன்னை ஏளனமாக பேசினார்கள், நினைத்தார்கள். நீ செய்யும் செயல் அனைத்தும் வீண்தான் என்று உன்னை எள்ளி நகையாடினார்கள். ஆனால் இப்பொழுது எல்லாம் உன்னுடைய அமைதி அவர்களை அச்சுறுத்துகின்றது. எதற்காக நீ அமைதியாக இருக்கின்றாய்? உனக்கு துணையாக இருக்கக்கூடிய பின்னணி பலம் என்ன என்று ஆராய ஆரம்பித்தும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியாது உனக்கு பின்னால் உன்னுடைய பலமாக இருப்பது இந்த முருகனுடைய துணை என்று. ஆனால் அதை தெரியப்படுத்தக்கூடிய நேரம் வந்து விட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை கொடுத்து அவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு, நீயும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நிகழ்வுகள் நடக்கும். உன்னுடைய மனதில் துன்பத்திற்கு அடிப்படையான காரணம் சில தேவையற்ற ஆசைகளும் தேவையற்ற கற்பனைகளுமாக இருந்த நாட்களும் உண்டு. ஆனால் அந்த தேவையில்லாத ஆசைகளையும் கற்பனைகளையும் இப்பொழுது எல்லாம் அடியோடு அழித்தே விட்டாய். அதனால் தான் அந்த துன்பம் பறந்தும் போனது. சில இக்கட்டான நிலையிலிருந்து இப்பொழுது நீ மீண்டு வந்திருக்கின்றாய் அல்லவா? அதற்கு காரணம் தேவையில்லாத கழிவுகளை நீ சுத்தம் செய்து வைத்து இருப்பதுதான். உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு செயலையும் நீ எளிதாக எப்பொழுதும் நினைத்து விடாதே. காரணம் இல்லாமல் எதுவும் நடப்பது இல்லை. என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பல ஆயிரம் காரணம் உள்ளது. அதனால் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் அமைதியாகவும் பொறுமையாகவும் சகித்து கொண்டும் வேடிக்கை மட்டும் பார்ப்பதுதான் நம்முடைய வேலை. நிகழக்கூடிய நிகழ்வுகள் தானாக நல்லபடியாக நடக்கும். மிக பெரிய அளவில் நாம் முயற்சிகள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அமைதியாக இறைவனுடைய துணையை நாடி கண்களை மூடி இருந்தால் போதும். பிரச்சனைகளுக்கான வழி தானாக கிடைத்துவிடும். அந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது என்ற வழி மதிக்குள் பிறந்தும் விடும். கடும் கோபத்தில் அடுத்தவரை காயப்படுத்துபவர்கள் எல்லாம் தான் அந்த நிலையில் இருந்தால்தான் எப்படி அந்த காயம் வலிக்கும் என்ற நிலைமையும் புரிய வரும். கோபப்படுவதால் எந்த ஒரு பலனும் பெறப்போவது கிடையாது. சொல்ல போனால் நிம்மதியை இழக்கக்கூடிய நிலைதான் ஏற்படவும் செய்யும். கோபம் என்ற ஒன்று எப்பொழுது மனிதனிடத்தில் இருந்து அழிகின்றதோ அப்பொழுதே அவனிடத்தில் வெற்றி என்ற ஒன்று வர தயாராகவும் விடுகின்றது. நீ செய்த செயல்கள்தான் உன்னை நிழல் போல தொடர்ந்து கொண்டு இருக்கும். அதனால்தான் எப்பொழுதும் பிறருக்கு நல்லதை செய்ய முன்வர வேண்டும். பிறருடைய நிலைமையை கண்டு பொறாமைப்படாமல் இருக்க வேண்டும். தன்னுடைய நிலைமையை கொண்டு தன்னை தாழ்த்தி கொள்ளாமலும் இருக்க வேண்டும். நமக்கு கிடைத்திருக்க வாழ்க்கையை எப்பொழுதும் தாழ்வாக எண்ணி வருத்தி கொண்டிருக்க கூடாது. கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை மேலும் மேலும் சிறப்பாக்க என்னென்ன வழிகளோ அதை மேற்கொள்ள வேண்டும். உன் மீது சிலருடைய அன்பு குறைந்து விட்டதால் எப்பொழுதுமே அந்த அன்பு மீண்டும் கிடைக்காது என்று ஆகிவிடாது. அப்படி அல்ல அர்த்தம். காட்டிக்கொண்டே இருந்தால்தான் அன்பு வெளிப்படும் என்று அர்த்தம் இல்லை. சிலருடைய அன்பு உள்ளுக்குள்ளும் இருக்கும்.
அது வெளிப்படும் நேரம் வரும்பொழுது தானாக வெளிப்படவும் செய்யும். என் அன்பு குழந்தை, அதை அடிக்கடி காட்டிக்கொண்டே இருந்தால் நடிப்பு போல் தெரியும் அல்லவா? உண்மையான அன்பு எந்த இடத்தில் காட்டப்படுமோ அந்த இடத்தில் வெளிப்பட்டே தீரும். உன்னை விட்டு கொடுக்காமலும் சிலர் பிறரிடத்தில் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன் மீது உண்மையான அன்பை உன்னிடத்தில் வெளிப்படுத்தவில்லை என்றாலும் பிறரிடத்தில் வெளிப்படுத்தியபடிதான் இருக்கின்றார்கள். சிலரை நீ புரிந்து கொள்ளாததால் அவர்களுடைய நிலைமையை பற்றி நீ முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் உன் மீது அன்போடும் பாசத்தோடும் இருப்பவர்களும் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கின்றார்கள். அந்த முருகன் அவர்களையும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் வாழ்வின் மீது யாரெல்லாம் அக்கறை கொண்டு உள்ளார்களோ அவர்களையும் நான் நன்றாக வாழ வைப்பேன். உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் செல்வ செழிப்போடு வாழ வைக்க விரும்புகின்றேன். வறுமைகளும் கஷ்டங்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கை அந்த வறுமையின் பிடியிலிருந்து விலகும். என் நேரமும் குழம்பிக் கொண்டே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை விதி என்ற ஒன்று புரட்டி போட்டு கொண்டேதான் இருக்கும். அதனால் நீ எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் பல அவமானங்களை நீ சந்தித்திருக்கின்ற. அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆசானாகவும் இருந்திருக்கின்றது. உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை அது கற்றுக் கொடுத்தும் இருக்கின்றது. அந்த வாழ்க்கை பாடங்களை நீ எப்பொழுதும் மறவாமல் இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தை, அழகு என்பது வெளி தோற்றத்தில் கிடையாது. அதை வெளியில் தேடாது. அன்பு என்ற ஒன்று உட்புறத்தில் தான் இருக்கவும் செய்கின்றது. அதுதான் அழகானதும் கூட. அன்பு என்ற ஒன்றே அழகானது. அது உன்னிடத்தில் நிறைந்திருப்பதால் எனக்கு நீ மிக மிக அழகாக, பிரகாசமாக, வசீகரமாக, சர்வ சக்தியோடு நீ திகழ்வது என் கண்களில் பார்க்க முடிகின்றது. உன்னுடைய நல்ல மனம், நல்ல குணம் இந்த முருகனுக்கு மிகவும் பிடித்திருப்பதால் என்னுடைய மனதில் நீயும் உன்னுடைய மனதில் நானும் வாழ்ந்தபடி இருக்கின்றோம். ஒருவரை ஒருவர் யாராலும் பிரித்துவிட முடியாது. உன்னை வாழ வைக்கும் தெய்வமாக இந்த முருகன் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தும் வருகின்றேன். தற்போதைய பிரச்சனையிலிருந்து உன்னை நான் சுலபமாக வெளிக்கொண்டு வந்தும் விடுவேன். அதனால் நீ எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக என் நேரமும் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். மனதில் உறுதியும் உடலில் உறுதியும் எப்பொழுதும் இருக்குமேயானால் உன்னுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னை கை தூக்கிவிட இந்த முருகன் இருக்கின்றேன். நீ கவலை இல்லாமல் இரு. உன் கஷ்டங்களை போக்கக்கூடிய தெய்வமாக நான் உன்னுடைய வாழ்வில் வந்திருக்கின்றேன். இனி எந்த ஒரு துன்பமும் துயரமும் உனக்கு இல்லை. மிக பெரிய வெற்றி உனக்கு காத்திருக்கின்றது. அதை மகிழ்வோடு வரவேற்க தயாராக இரு. நல்லதே நடக்கும்.